வந்து ஹையர் பண்ணி அதில் வந்து பசங்களை தங்க வச்சு சாப்பாடு போட்டு எனக்கு வந்து ரொம்ப அழையாக வந்து சேர்த்துட்டு எங்கள் அப்பா பண்ணி சேர்த்துட்டு 50 பைசா கொடுத்துட்டு போயிட்டேன்ட்டார் அவர். அது ஒரு பெரிய கவர்மெண்ட் ஸ்கூல் அது. எனக்கு வந்து அன்னைக்கு போயிட்டு நான் வந்து ஈவினிங்கு புக்கு தொடர்ந்து அப்படி பார்க்குறேன், கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீராக ஊற்றுது. எனக்கு தெரியல, நான் எதிர்பார்த்த ஹாஸ்டல் இது கிடையாது. நான் நினச்சி இந்த பன்னீர் புஷ்பங்களில் வரும்ல ஒரு ஹாஸ்டல், ஊட்டியில் போயிட்டு பயங்கரமாக சரி அப்படி ஒரு ஹாஸ்டலில் தான் அப்பா சேர்ப்பாருன்னு நினச்சேன். ஆனால் என்னடா இப்படி ஒரு ஹாஸ்டல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்கிறப்ப அங்கேருந்து நான் ஓடினோன்னு நினச்சேன். எனக்கு ஒன்றுமே புரியல, எங்கே ஓடுறது என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு 3ஆவது நாள் வந்து டெய்லி ஈவினிங் வந்து ப்ரேயர் நடக்கும். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாருமே நின்று அப்படியே பாட்டு பாடிட்டு, கவர்மெண்ட் ஹாஸ்டல்ன்றதுனால ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சமயம் சம்மந்தமான ஒரு ப்ரேயர் நடக்கும். ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டே இருக்கும். திடீர்னு ஒயிட் அண்ட் ஒயிட் சட்டை போட்டு எங்கள் அப்பா வந்து நின்னார். பார்த்தோன்னே என் நெஞ்சு அப்படியே வெடிச்சு ஓடி போயிட்டு எங்கள் அப்பாவை கட்டி வச்சுப்பா என்னை இங்கே எதுவும் கூப்பிட்டு போப்பா அப்படின்னு. சரி, அப்பாவை பார்த்த உடனே ஒன்று வெடிச்சது இல்லை, ஒரு பயங்கரமான ஒரு அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இளையராஜா அவர்களை பார்த்தோன்னே எனக்கு வந்து தோணுச்சு. நான் உண்மையை மறந்தேன், என்னடா இது இப்படி ஒரு எனக்கே இப்படி ஒரு எண்ணம் உருவாகணும், இப்படி ஒரு கனெக்ஷன் எனக்கு ஏன் கிரியேட் ஆகணும். லைக் அப்படி நான் யோசிக்கிறப்ப திடீர்னு எங்கள் அம்மா எல்லாருமே நினைவுக்கு வந்தாங்க. ஓகே, நீ எல்லாம் போகிறப்போ நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், உன்னால் இப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் வந்து நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமாக ஒரு நம்பிக்கை கொடுக்குதுல்ல. அந்த நம்பிக்கையாக இருக்கிற ஒரு மனிதனை நான் நேராக பார்த்தேன். அவர் வந்து இசைக்கலைஞரா இல்லை யார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய தரிசனம் மாதிரி தான் இருந்தது. ஸோ அது வந்து நான் வந்து பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம்.